நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் நமக்கு தெரியாத ஒரு சிலவற்றை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அவர்கள் நம்மிடத்தில் கேட்டால் எது நல்லதோ அதை சிந்தித்து கேட்டு அதை அறிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அங்கு ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு மீன் வேணும் ஐயா அப்படின்னு கேட்டவுடன் அவன் பசிக்கு கேட்குறான் என்று நினைத்து, நான் மீன் கொடுத்தால் ஒரு நேரம் பசி வேணால் ஆறும், ஆனால் நான் பிடிக்கிற மீனை கற்றுக் கொடுக்குற தொழில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தால் நீ வறுமை இல்லாமல் வாழலாம், எது உனக்கு வேணும் என்று கேட்டார். உடனே அந்த மீனை கேட்ட ஒருவன் சொன்னான், ஐயா, அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிற அந்த இதையை கற்றுக் கொடுங்க, பிடிக்கிற வேலையை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று சொன்னான். அதே போல் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இதுதான் பைபிளில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசுவுடைய சீடர்கள் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவர் தலைமையில் கை வைத்தால் பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரம்பி விழுந்து விடுவார்கள். இது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பார்த்த அந்த ஊரில் இருந்த ஒருவன் பேதுருவிடம் போய் கேட்டான், இது ஐயா, நான் பைசா கொடுக்குறேன், நீங்கள் அந்த வித்தையை எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னான், இது கற்றுக் கொடுக்கறதில்ல, ஆண்டவரால் கொடுக்கப்படுவது, உன்னுடைய காசு உன்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதில் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட அற்புதங்கள் செய்வான் என்று அதிகாரத்தை கொடுத்தார். இதுதான் கடவுளிலிருந்து வாங்கிற அபிஷேகம், கடவுளிலிருந்து வாங்கிற வரம். கடவுளிடம் என்ன வாங்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபையை வாங்க வேண்டும் என்று கூறி நான் இந்த நாளை உங்களுக்காக நான் ஆசீர்வதிக்கிறேன். நாளை சந்திப்போமா?